கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அல்லது கிறிஸ்துவில் வளர்வது என்பது நம்மை ஒவ்வொரு முறையும் ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நிலையில் உள்ள ஒன்று அல்ல. இது தனக்கு நேரிடும் ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் தனக்குள்ளே வாங்கி கிறிஸ்துவுக்குள் வேர்பற்றி வளர்க்கிற ஒரு வாழ்க்கை. எப்பொழுதுமே ஒருவர் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், நம்மை தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டிய விதத்தில் வளராமல் தான் வளர்ந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தரைமட்டத்தில் உள்ள குறைகள். ஆபிரகாம், எஸ்தர், தாவீது, சீஷர்கள், பவுல் போன்ற அநேகர் மிகவும் சொகுசான சூழ்நிலையில் வளரவில்லை. அவர்கள் பல நெருக்கங்கள் மத்தியில் கர்த்தரை பிடித்து நமக்கு மாதிரிகளானவர்கள். நான் ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள். நாங்கள் ஒரு மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்திற்கு வேலையை தேடி வந்தவர்கள். நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு நடுத்தர குடும்ப வாழ்க்கை எவ்விதம் இருக்குமோ அவ்விதமாக சொந்தமான வீடும் மாத சம்பளம், உணவு, உடை நேர்த்தியாய் நாகரிகமாக வாழ்ந்தவர்கள். கஷ்டம், வலிகள், பசிகள், அவமானங்கள் தெரியாது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் காலும் கையும் அழுக்காகாது. ஆனால் என்னுடைய திருமணம் மற்றும் ஊழிய பாதையில் என்னை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டது. அழுக்கு, வெறுமை, விறகு அடுப்பு, வீடு இல்லை, கழிவறை இல்லை, தண்ணீர் இல்லை, வறுமை, குழந்தைகளுக்கு கருப்பு காப்பி பாட்டிலில் ஊற்றி கொடுத்தேன். அநாகரிகமான வாழ்க்கை. கிராம் அல்லது கிலோ கணக்கில் வாங்கி பழகியது மாறியது. நல்ல ஒரு கடையில் உணவும் டீயும் அருந்த முடியாத நிலை, இன்னும் பல. நான் இன்றுதான் இவைகளை யோசிக்கிறேனே தவிர அன்றைய நாட்களில் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை, யோசிக்க தெரியவில்லை. அதற்காக நான் அழவோ பயப்படவோ கலங்கவோ செய்யவில்லை. ஆனால் தேவன் என்னை கொண்டு வந்து விட்ட இடத்தை சுத்தமாக நாகரிகமாக மாற்ற தேவன் உதவினார். வனாந்தரத்தை நான் வயல்வெளியாக மாற்றினேன். பணம், அந்தஸ்து, வீடு எவைகளும் அன்று இல்லை. எனவே அவைகளை வைத்து என்னிடம் பெருமை பாராட்ட எவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நான் வந்த பிறகுதான் கர்த்தர் எல்லாமே கொடுத்தார். அன்று என்னை உருவாக்கிய சூழ்நிலைகள் இன்றைக்கும் எனது சூழ்நிலைகளில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்னை பழக்கம் பண்ணி வைத்திருக்கிறார். திருமணமாகும் போது நானே ஒரு குழந்தைதான். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபையால் வளர்த்தேன். மேலும் எனக்கு விரோதமாக எத்தனை உற்சாகமற்ற வார்த்தைகளையும் ஆவியானவர் அதை எனக்கு சவாலாக மாற்றி அவைகளை ஆதாயமாக்கி தைரியமாக அதிலே நான் வளர கர்த்தர் என்னை நடத்தினார். எனவே எனக்கு வருகிறதான நெருக்கங்கள் என்றைக்குமே என் வாழ்க்கையின் உயர்வுகள் என்பதை நான் இன்று 100க்கு 100 சொல்லுவேன். அடுத்தவர்கள் என்னை உற்சாகப்படுத்த ஒப்பு கொடுத்தது இல்லை. நான் பாலைவனத்தில் உள்ளதான தண்ணீரைப் போலவும் பச்சையான மரத்தைப் போலவும் உள்ளவள். உங்கள் வாழ்விலேயும் சோர்வுகள், அசதிகள், எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்தால் அதை சவாலாக எடுங்கள். அவைகளை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வையுங்கள். ஆவியானவர் அவைகளை உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அவர் சித்தத்திற்கு பிரயோஜனமாக காணப்படுவீர்கள்.